அதனால துரைமுருகன் எவ்வளவு பெல்ட் அடிக்கிறார் பாருங்க. அவர் போய் சர்க்கஸ்ல விட்டீங்கன்னா அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இன்னைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வாங்கியிருப்பார் துரைமுருகன். இந்த மேகதாத்துவுக்கு துரைமுருகனுக்கு தான் உண்மையால பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பியிருக்கணும். அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இப்படியும் போக மாட்டாராமா, சித்தராமையாவையும் திட்ட மாட்டாராமா, காங்கிரஸ் வாயிலேயே வராதாமா. அது அண்ணே அதை சொல்லிட்டுனே பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம்னா நாங்களும் கூட நிக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. தமிழ்நாட்டினுடைய நமக்கு வரக்கூடிய நம்ம பங்கீடோ நமக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸோ ஒரு விதத்தில் கூட பாதிக்கப்படக்கூடாது. அது அரசோடு நாங்கள் நிற்கிறோம், அது ரெண்டாவது பிரச்சனை. நாங்கள் சொல்வது இந்த துரைமுருகன் காலையில் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அண்ணன் தான் கேட்டார், என்ன சொன்னாங்க, மத்திய அரசின் மீது சந்தேகம் வருதுங்கிறார். எதுக்கு மத்திய அரசின் மீது சந்தேகம் வருமா அவருக்கு? எதுக்கு எங்க மேல சந்தேகம் வருது? எனக்கு துரைமுருகன் மேல சந்தேகம் வருது, எனக்கு திமுக மேல சந்தேகம் வருது. இவங்க என்னன்னா காங்கிரஸ் எதிர்த்து இங்க பண்ணிட்டாங்கன்னா கர்நாடக ரட்சண வேதிக்கணும் ஒரு அமைப்பு இருக்கு, காங்கிரஸ் அவனை உச்சி போட்டுருவான். அவன் கல்லெடுத்து தமிழ்காரங்க கம்பெனியா பார்த்து கல்லெடுத்து அடிப்பான். அப்ப திமுக காரங்க கல்லெடுத்து அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. துரைமுருகன் மத்திய அரசு மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னார்ல, இந்த சந்தேகத்தை திமுக மேல நான் சொல்றேன். கலைஞர் குடும்பத்தில் சில பேர் இப்ப பெங்களூர்ல வசிக்கிறாங்களா? அவங்களுக்கு பெங்களூர்ல சில கம்பெனி இருக்கா? அதனாலதான் பட்டும் படாம அப்படியே அனைத்து கட்சி கூட்டம் மத்திய அரசு போய் பார்க்கலாம். மத்திய அரசு எந்த வெங்காயத்துக்கு போய் பார்க்கணுங்கன்னு? மத்திய அரசுக்கு என்ன வெங்காயம் எதுக்கு? இது மாநில அரசனுடைய பிரச்சனை. மத்திய அரசனுடைய தலையீடு எதுக்கு வேணும்? அவன் தண்ணி திறந்து விட மாட்டான். ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க, கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு சொல்லணும்ல, அது இல்ல. ஆனா மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு பார்க்கணும்னு மத்திய அரசு ஏதாவது சொல்லிச்சுன்னா அப்புறம் பேசலாம். மத்திய அரசு தெளிவா சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம மேகதாத்து கட்ட முடியாது என்று சொன்ன பிறகு மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு சந்திக்கணுங்கன்னு. அதனால துரைமுருகன் எவ்வளவு பெல்ட் அடிக்கிறார் பாருங்க. அவர் போய் சர்க்கஸ்ல விட்டீங்கன்னா அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இன்னைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வாங்கியிருப்பார் துரைமுருகன். இந்த மேகதாத்துவுக்கு துரைமுருகனுக்கு தான் உண்மையால பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பியிருக்கணும். அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இப்படியும் போக மாட்டாராமா, சித்தராமையாவையும் திட்ட மாட்டாராமா, காங்கிரஸ் வாயிலேயே வராதாமா. அப்படியே பட்டும் படாம அப்படியே கொண்டு போய் மத்திய அரசு மேல அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட்டு இருப்பாரு. பாத்தீங்களா, எனக்கு என்ன சொல்றாருன்னா மத்திய அரசின் மீது சந்தேகம், அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உங்களுக்கு மடியில கனம் இருக்கு. கர்நாடகால பெங்களூர்ல உங்களுக்கு ஏதோ பிசினஸ் கன்சர்ன் இருக்கு. அதனாலதான் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் பட்டும் படாம இதை கொண்டு போறீங்க. ஓப்பனா சொல்லுங்க, பாரதிய ஜனதா கட்சி நான் சொல்றேன், ஓப்பனா சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் யாரை எதிர்த்து உட்கார்ந்தாங்கன்னா கர்நாடகாவுடைய பிஜேபி எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் உட்கார்ந்தாங்க. தேசிய கட்சியில கர்நாடகாவுடைய பிஜேபி அரசை எதிர்த்து 2021 கர்நாடகால உண்ணாவிரத போராட்டம் உட்கார்ந்தோம். நாங்க பயந்தமா தேசிய கட்சின்னு ஒரு டெல்லியில எங்களை தப்பா நினைச்சுக்குவாங்க, இன்னொரு நம்ம தோழமை கட்சி எப்படி நான் உட்கார்ந்தோம். தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சி ஏன் உட்கார்ல? இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளவு பேசுறாங்கல்ல, உண்ணாவிரத போராட்டம் உட்கார வேண்டியதானே? சித்தராமையா அவரை எதிர்த்து இவ்வளவு பேசுறாருல்ல ஸ்டாலின், சித்தராமையா அவரை கண்டிச்சு ஒரு தீர்மானம் போட வேண்டியதானே அசம்பிளியில? எதுவும் போட மாட்டாங்க. துரைமுருகன் பல்ட்டி அடிச்சு 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 மத்திய அரசு மேல பழிய போடுறதுக்கு ஐடியா பண்றாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், தெரியாதவங்க யாரும் இங்க இல்லைங்கன்னா. அதனால துரைமுருகன் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அனுப்பியிருந்தா ஒரு தங்கப்பதக்கம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும். முன்னாள் அமைச்சர் கிரிக்கெட்ல இலங்கை இந்திய தோற்கடிச்சதால தமிழக மீனவர்கள் மேல இலங்கை தாழ்த்தல் நடத்தும் கருத்து. தமிழ்நாட்டினுடைய அரசியல் இவ்வளவு மோசமா போயிருச்சு நினைச்சு நான் வெக்கப்படுறேங்கண்ணா. இவ்வளவு மோசமா போயிருச்சு. எப்படிப்பட்ட தமிழ்நாடு, எப்படிப்பட்ட படித்த ஒரு மாநிலம், எப்படிப்பட்ட முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு மாநிலம், ஆன்றோர்கள் சான்றோர்கள் வாழ்ந்த இந்த மாநிலத்தில் எப்படிப்பட்ட ட்ரிவியலான கமெண்ட் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இலங்கையில் நவம்பர்ல எலெக்ஷன் வருது. நான் 1 மாதத்திற்கு முன்பு இலங்கைக்கு சென்றிருந்தேன். என் பக்கத்தில் இலங்கையினுடைய அதிபர் இருந்தார், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். 2 பேரும் 45 நிமிஷம் ஒரு நிகழ்வுல ஒன்னா இருந்தோம், திருகோணமலையில். ஐயா சம்பந்தன் அவர்களுடைய இறப்பு விழாவுக்காக போயிருந்தேன். அப்ப நான் ரணில் ஐயாட்ட மன்றாடி கேட்டேன், ஐயா, ஒன்று நம்ம மீனவர்கள் மேல கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறாங்க. ஏன்னா நான் டிப்ளமேட் இல்லைங்கன்னா நான் அரசு சார்பாலாம் பேச முடியாது, அரசியல் கட்சி தலைவர், கொஞ்சம் நீங்க கண்காணிக்கணும். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மிகுந்த மனிதாபத்தோடு தான் நாங்கள் நடந்துக்கிறோம், நீங்க பாருங்க துப்பாக்கி சூடுலாம் எதுவுமே இல்லையே, நான் ரொம்ப கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கோம், அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு. ஒரு நல்ல ஒன்று புரிஞ்சுக்கணுங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள், அதாவது வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் வருவதையே கடுமையா எதிர்க்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டு பயணத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மீனவர் வந்தாருன்னா படகை பிடிச்சி இம்பவுண்ட் பண்ணி படகை அரசுடைமை ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. இலங்கையினுடைய சட்டம் 2018 சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டினுடைய மீனவ படகு இலங்கை நேவி பிடிச்சிட்டாங்கன்னா அரசுடைமை ஆக்கிடுறாங்க. அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. நாம என்ன பண்ணிருக்கோம், ஒரு போட்டை கூட ஆக்ஷன் பண்ணாம தடுத்து நிறுத்திருக்கோம். இதெல்லாம் சாதனை இல்லையாங்கண்ணா?
இதெல்லாம் மோடி அவருடைய சாதனை இல்லையா? 2018 இருந்து பிடிக்கப்பட்ட ஒரு போட்டை ஆக்ஷனுக்கு வரல. ஏன்னா அவங்க ஆக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தர் அந்த போட்டை விலைக்கு வாங்கிட்டு போயிடலாம், அரசுடைமை. அதனால இந்த சட்டத்தின்படி நம்முடைய மீனவ சொந்தங்களுடைய படகு அரசுடைமை ஆகியும் கூட நாம ஆக்ஷன் பண்ண விடல, அப்செக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்ஷன் பண்ணாதீங்க, எனக்கு அந்த படகை திரும்ப கொடுங்க. இது மோடி ஐயா பண்ணியிருக்காங்க. இரண்டாவது, இலங்கையில் செப்டம்பர் அக்டோபர்ல எலெக்ஷன் வருதுங்கண்ணா. அரசியல்வாதிகள் கடுமையாக தான் இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா. எலெக்ஷன் வர்ற வரைக்கும் செப்டம்பர் அக்டோபர் 1னா 10 10னா 100 எலெக்ஷன் டைம்ல அரசியல்வாதி எப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியும்.